வணக்கம். நாம இப்போ மேஃபங் ETF லேட்டஸ்ட் நியூஸ். அதே மாதிரி மேஃபங் ETF ஒரு மாசத்துல இந்த ETF 6% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 3 மாசத்துல 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்தியாவில் எந்த இடிஎஃப்பும் இப்போ இந்த ஒரு 2-3 மாசத்துல நிஃப்டி ஆகட்டும் இல்லை பேங்க் நிஃப்டி ETF எதுவுமே எந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. ஸோ அது எப்படி அதோட இடிஎஃபோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அது எந்த மாதிரியான ETF என்ன ஸ்ட்ராட்டஜி மேஃபங் ETF ஸ்ட்ராட்டஜின்னு வந்து பார்த்துடலாம். ஸோ நாம் இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இதுதான் மேஃபங் ETF லேட்டஸ்ட் நியூஸ். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்தில் நீங்கள் நிஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா 0.5% மைனஸ். அதே 1 வீக் ரிட்டர்ன்ஸ் மேஃபங் ETF 1.72%. 1 மந்தில் போனால் நிஃப்டி 1% மைனஸு, இது 6%. இது ஆப்சல்யூட் ரிட்டர்ன்ஸ் எல்லாமே. இதே 3 மந்த்தாக போனீங்கன்னா இந்த மேஃபங் ETF 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2% மைனஸில் இருக்குது. ஸோ டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் ஷேர் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது எஜுகேஷனல் பர்பஸ் வீடியோ தான். இது ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். ஸோ ஃபர்ஸ்ட் மேஃபங் இடிஎஃப்லாம் என்ன வந்து பார்த்தலாம். இந்த இடிஎஃப் வந்து அமெரிக்காவில் ஃபேங்னா என்னென்னா அமேசான், ஃபேஸ்புக், அதுக்கப்புறமா கூகுள், இந்த மாதிரி என்விடியா, இந்த மாதிரி முக்கியமான ஒரு 5-6 ஷேர் டெக் ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுது. மொத்தமாக இந்த இடிஎஃப்ல 5-6 ஷேர் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நியூயார்க் ஃபேங் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுது. ஸோ இது ஒரு டெக் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் டீட்டெயில்டாக இதை படிச்சுக்கலாம். ஏன்னா வீடியோவை சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்க்குறேன். இதோட லாங் டேர்ம் பொட்டன்ஷியல் நல்லா இருக்குது. ஸோ இதோட பாசிட்டிவ் ஃபேக்டர், இதெல்லாம் நெகட்டிவ் ஃபேக்டர் வாலட்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் நல்லா இதில் ஒரு ப்ளே பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டும் சென்சிட்டிவ், ஏன்னா எல்லாமே டெக் ஸ்டாக்ஸ் போது டெக் அடி வாங்கும்போது இதுவும் அடி வாங்கும். மெயினாக கரன்சி ரிஸ்க், இந்தியன் இன்வெஸ்டருக்கு இது கரன்சி ரிஸ்க் இருக்குது. அதாவது இந்தியாவோட ரூபாயோட மதிப்பு குறைஞ்சா இந்த இடிஎஃபோட வேல்யூ அதிக மேலே போகும். இதே இந்தியா ரூபாயோட மதிப்பு அதிகமாச்சுன்னா இது கீழே வரும் இந்த இடிஎஃப். ஸோ அது ஒரு கரன்சி ரிஸ்க் இருக்குது, டாலர் ருபி. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா 5-6 ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். இது நெகட்டிவ். வெல்கம் டு ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். ஐ எம் கணேஷ் பாபு. ஸோ இது இமெயில் ஐடி, ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கலாம். இது ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, மேஃபங் இடிஎஃப் ஸ்ட்ராட்டஜி மூலமா எப்படி 1, 2, 3, 4 டீட்டெயில்டாக நான் இப்போ காமிச்சிடுறேன். கண்டிப்பாக எனது லெவல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்து என்னோட ரெஃபரல் லெவலில் ரெஃபர் பண்ணுவீங்க. அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். இது நான் என்னோட ஆதாரம், ஐ மீன் எவிடன்ஸ். இது பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹையர் டாப் ரேஞ்சில் சேனல் ட்ரேடிங் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிங்கெலாம் டாப் ரேஞ்சில் 150.6 எக்ஸிட் ஆனேன். ஸோ அது எப்படின்றதை டீட்டெயில்டாக பார்த்துடலாம். நாம் எப்போவுமே ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி டிஃபன் காப் ரேஞ்ச் தான் அந்த காலத்துலேருந்து. ஸோ இப்போ நம்ம டீட்டெயில்டாக சார்ட்டுக்கு போயிடலாம். இதான் மேஃபங்கு, இது இடிஎஃப். இதே நியூயார்க் ஃபேங், இது வந்து இண்டெக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுவும் சேனல் தான், சேனல் போது பாருங்க, அப்சைட் சேனல். இப்போ மேஃபங் இடிஎஃப் இதுவும் சேனல் தான். இது சேனல் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைடு வைஸில் தான் போகுது பாருங்க. எப்போ சேனல் ஆரம்பிச்சிருக்குன்னா டிசம்பர் 13 ஆரம்பிச்சு அப் டு டேட் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல் ஸ்ட்ராட்டஜி பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் சேனல் ஸ்ட்ராட்டஜி. பொதுவாக ஸ்விங் ட்ரேடிங் வந்து இந்த சேனல் மூலியமாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். இது 1, 2, 3 ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, சப்போஸ் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தா 129 எடுத்திருந்தீங்கன்னா 2 மிடில் ஆஃப் தி சேனல். ஸோ 129, 137 கிட்ட எய்தர் எக்ஸிட் பண்ணிடலாம். நீங்கள் லோ ரிஸ்க் ட்ரேடர்ஸ் இங்கே எக்ஸிட் பண்ணியிருக்கலாம். பார்த்தீங்கன்னா மறுபடியும் அகெயின் 2, அதுக்கப்புறமா 3 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸிட் பாயிண்ட், ஆல்மோஸ்ட் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் 145. ஸோ இது 130, ரஃபாக சொல்கிறேன், 130 டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தா 15 ரூபாய் லாபம். ஸோ அது என்ன எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, சரி ஒரு இதோட ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த சேனலோட ரேஞ்சு 129 to 143, அந்த ரேஞ்ச் 128, 143. நீங்கள் ஒரு 100 யூனிட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா 12,800 128ல். அதே டாப் ரேஞ்ச் வரைக்கும் அப்பர் ரேஞ்ச் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா 143 ருபீஸ்க்கு எக்ஸிட் ஆகிருந்தால் 14,300 ருபீஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு லாபம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1,500 கிட்ட, 12, 8, 13, 1,500. ஸோ சிம்பிளாக ரொம்ப மூளையை கசக்காமல் மண்டையை உடைக்காமல் ஈஸி ஸ்ட்ராட்டஜி. ஸோ இங்கே ஒரு என்ட்ரியா 1. ஸோ டூவில் எப்போ ஒன்று டவுட்டாக இருந்தால் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இங்கே எக்ஸிட் ஆகிடலாம் 2ல். அதேமாதிரி 2ல் பார்த்தீங்கன்னா ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் தே கேன் டேக் என்ட்ரி ஆல்சோ. ஸோ 2, 3 மறுபடியும் 4ல், அதே 4ல் மறுபடியும் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் என்ட்ரி. அது எப்படி என்ட்ரின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இன்கேஸ் என்கிட்ட 10,000 ரூபாய் இருந்தால் மிடில் ஆஃப் தி சேனல், அதான் இது ஒரு இந்த மிடில் ஆஃப் தி சேனல் வரும்போது நீங்கள் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டராக இருந்தால் நான் 5K உள்ள என்ட்ரி உள்ளே போடுவேன், ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர். இதே லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்னா ஒன்று எதுவுமே போடாமல் வெயிட் பண்ணலாம். எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம்? பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை இன்னொரு வகை லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ்
ஒரு 5K போடணும் வச்சுன்னா 3K போடலாம். மறுபடியும் அங்கேருந்து டவுன் ஆகுது, பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வந்து ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் மறுபடியும் ஒரு 5K போடலாம், இல்லை அதிகமாகவும் போடலாம், அது அவங்களோட ஆப்ஷன்ஸ். லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் 4K போடலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இது 4 நான் சொன்ன மாதிரி புரிஞ்சிருக்கும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் 4 கிட்ட ஒரு என்ட்ரி எடுத்து அகைன் 5 கிட்ட என்ட்ரி எடுத்துக்கலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர், லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து கூட என்ட்ரி எடுத்துக்கலாம், மொத்தமாக கூட போட்டுருக்கலாம். அந்த 10,000 மொத்தமாக போட்டுருக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் எக்ஸாம்பிள் எஜுகேஷன் பர்பஸ். ஸோ இங்கே ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு, மறுபடியும் 5, மறுபடியும் மிடில் ஆஃப் தி சேனல் 6, மறுபடியும் 7. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஊஞ்சல் ஆடுற மாதிரி தான், அப் டவுன். ஸோ மறுபடியும் 7க்கு போயிட்டு மறுபடியும் 8 வந்திருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 9. ஸோ ஆக்சுவலாக நான் இது வந்து என்னைக்கு 14 February இந்த சேனலில் போட்டேன். நெக்ஸ்ட் டார்கெட்டும் கொடுத்துருந்தேன், என்னால் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. கரெக்டாக என்னோட டார்கெட்டை ஹிட் பண்ணி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 153 வரைக்கும் போயிருக்கு. எப்படி 153 நம்பலமா வேணாமனா, அதுக்கு தான் நான் இங்கே பாருங்கள், இது உங்களுக்கு தெரியும் இப்போ. ஸோ ஆல்மோஸ்ட் 150.6ல் எக்ஸிட் ஆயிருக்கேன். டேட் கூட பார்க்கலாம் நீங்கள், 19th. ஆமாம் 19. ஸோ இந்த டேட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, இது 14th. ஸோ ஆல்மோஸ்ட் 19th உங்களுக்கு வந்து அங்கே எக்ஸிட் ஆயிருக்கு. என்னோட டார்கெட்டை தொட்டுட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 150 ரேஞ்சிலேருந்து 143 ரேஞ்சில் டவுன் ஆயிருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் ஃபார் என்ட்ரி வந்து இந்த டாப் அண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வந்து அது சம்டைம்ஸ் சப்போர்ட் எடுக்கும்போதும் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் என்ட்ரி. அதே மாதிரி தான் மறுபடியும் மிடில் ஒன்று யூ ஹேவ் டு டேக் என்ட்ரி அட் மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல், இல்லை பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், இல்லை சம்டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போகும். அப்போ அகைன் இந்த டாப் எண்ட் ஆஃப் தி சேனலில் ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் தே கேன் டேக் என்ட்ரி. ஸோ இதுதான் என்ட்ரி எக்ஸிட். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியான இது இட் ஃபாலோஸ் தி இந்த இண்டெக்ஸை தான் ஃபாலோ பண்ணுது. ஏன் இது வந்து இப்போ சேனலில் பிரேக் டவுன் பண்ணியிருக்கு, இது இந்த இண்டெக்ஸ் நியூயார்க் ஃபேங், அதாவது மேஃப் ஃபேங்கோட ETF-ஓட இண்டெக்ஸ் எதை ட்ராக் வந்து அந்த இண்டெக்ஸ் பிரேக் டவுன் ஆயிருக்கு. அமெரிக்காவில் இது பிரேக் டவுன் இருக்குது. ஆனால் நம்மளது ஏன் இது பிரேக் டவுன் ஆகுது, பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் இருக்குது. ஆனால் இந்த ETF ஏன் டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் இருக்குன்னா, இதுதான் ருப்பி வந்து கடந்த 2-3 மாதமாக 82, 83 வந்து 88 கிட்ட வந்துச்சு, 89 கிட்ட வந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு கெயினால தான் இவ்வளோ ஹை நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ருப்பி அப் கீழே விழுந்தா இது மேலே போகும், ருப்பி மேலே நல்லா போச்சுன்னா இதுக்கு கீழே விடும். ஸோ பெட்டர் நீங்கள் சேனல் ட்ரேடிங் பாட்டம் எண்ட் இல்லை மிடில் எண்ட் வரும்போது யூ கேன் டேக் என்ட்ரி, தென் அப்பர் எண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இன்கேஸ் லோ ரிஸ்க் இன்வெஸ்டர் சேனல் கீழே இந்த பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கீழே வந்து க்ளோஸ் ஆகி 1 day இல்லை 2 days க்ளோஸ் ஆகி கீழே இருந்தால் அப்போ தே கேன் மேக் எக்ஸிட். இல்லை ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இது ஒரு சப்போர்ட், இது இண்டெக்ஸ் ஆக்சுவலாக S1 இருக்குது, இது ஒரு இண்டெக்ஸ். ஸோ 2 சப்போர்ட் இருக்குது. ஸோ தே கேன் அகைன் ஆட் உங்ககிட்ட நிறைய காசு பணம் இருந்தால். ஸோ இதுதான் 1 2 3 4 ஸ்ட்ராட்டஜி. ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எவிடன்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அப்பர் எண்ட் ஆஃப் தி சேனலில் நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அகைன் இங்கே ஒரு என்ட்ரி, சின்னதாக ஒரு என்ட்ரி போட்டேன், எங்கே ஒரு 1.5Kக்கு இது இங்கே டச் இருக்கு இல்லையா, டாப் அண்ட் ஆஃப் தி சேனல். ஏன்னா மறுபடியும் இங்கேருந்து பவுன்ஸ் ஆனாலும் ஆகும். ஸோ இங்கே ஒரு சின்னதாக ஒரு என்ட்ரி, மறுபடியும் இங்கே ஒரு என்ட்ரி போடணும், மறுபடியும் பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் வரைக்கும் என்ட்ரி போடணும். ஸோ இதுதான் என்னோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோட சில்வர் ETF கொடுத்துருக்கேன், கோல்டு ETFஸ்லையும் இதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கேன். தயவுசெய்து பாருங்கள். தேங்க்யூ.